அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தம சீலியார் காண்டம், அத்தியாயம் 53, புலியின் குகையில் கழுகின் ஓலை. தஞ்சை மாநகரின் பேரழகே காவிரியும் கலைநயமிக்க சோழர்களின் அந்த பிரம்மாண்டமான கோட்டையும்தான். பராந்தக சோழரின் அந்த அரண்மனை அதன் கம்பீரத்திற்கும் கலைநயத்திற்கும் அந்த அளவுக்கு புகழ்பெயர் பெற்றிருந்தது. அந்த அமைதியான காலை பொழுதில் அரண்மனை நுழைவாயிலில் குதிரை குழம்படிகள் அவசரமாக ஒலித்தன. இராஷ்டிரகூட பேரரசின் கழுகு சின்னம் பொறிக்கப்பட்ட வெண்கொடியை தாங்கியபடி ஒரு ஒற்றன் அரண்மனைக்குள் நுழைந்தான். வெண்கொடியோடு உள்ளே நுழைபவர்களை தடுக்க வேண்டியதில்லை என்பதால் அரண்மனை கடந்து அரசவை வாயில் வரை அவன் குதிரை தடையின்றி பயணித்து வந்தது. குதிரையிலிருந்து குதித்த அவனது கண்களில் ஒருவித செருக்கும் நடையில் ஒருவித அலட்சியமும் குடிகொண்டிருந்தன. அரசவை வாயிலின் சோதனைகளுக்குப் பின் தூதன் என்னும் முறையில் அரசவைக்குள் அனுப்பப்பட்டான். சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அரியணைக்கு முன்பாக நின்ற அவன் அரச மரபுப்படி தலை வணங்கவில்லை. மாறாக தான் கொண்டு வந்திருந்த ஓலையை சோழ பேரமைச்சர் அன்பில் பிரம்மராயரின் கைகளில் திமிராக திணித்துவிட்டு எந்த விளக்கமும் கூறாமல் வந்த வழியே திரும்பி சென்றான். அவனது ஆணவ போக்கு அங்கிருந்த வீரர்களின் வாள்களை உரையிலிருந்து சற்றே வெளிவர செய்ததும் பேரமைச்சரின் ஒற்றை பார்வையில் அவர்கள் அடங்கினர். ஓலையின் லட்சணையை பார்த்த மாத்திரத்திலேயே பிரம்மராயருக்கு புரிந்துவிட்டது. இது சாதாரண செய்தியல்ல, போர் முரசு. அரசவையில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பேரமைச்சர் பராந்தகரிடம் அவ்வோலையை நீட்ட, நீயே படி பிரம்மராயா என்றார் அரியணையில் சாய்ந்தபடி. ஸ்வஸ்தி ஸ்ரீ. நாவலந்தீவின் முடிசூடா பெரும் மன்னன், தக்காணத்தின் தனிப்பெரும் தலைவன், அகாலவர்ஷன், இராஷ்டிரகூட பேரரசன், கண்ணரத்தேவன் என்னும் 3ஆம் கிருஷ்ணன் விடுத்துக்கொள்ளும் போரோலை. தஞ்சையை ஆளும் சோழ அரசன் பராந்தகனுக்கு. எமது சாம்ராஜ்யத்தின் அரியணைக்கு முட்டியிட்டு துரோகியாக முத்திரையிடப்பட்டு எம்மால் விரட்டியடிக்கப்பட்ட முன்னாள் அரசன் கோவிந்தனுக்கு நீர் புகலிடமளித்தீர். அதோடு நில்லாமல் அவனை நாடுகடந்த இராஷ்டிரகூட தேசத்தின் சக்கரவர்த்தியாக அங்கீகரித்தது எமது மாபெரும் பேரரசின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும். ஒரு துரோகிக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமன்றி அவனுக்காக படையெடுக்க துணிந்து 4 ஆண்டுகளுக்கு முன் எமது தலைநகர் மானியகேதத்தை நோக்கி உங்கள் படைகளை நகர்த்திய உமது மமதையை நாம் இன்னும் மறக்கவில்லை. சோழர்களின் மரபார்ந்த வட எல்லையான பெண்ணையாற்றுக்கு தெற்கே அடங்கி ஒடுங்கியிருக்காமல் எல்லையை தாண்டி அத்துமீறவடை உமது வாடிக்கையாக கொண்டுள்ளீர். பல்லவர்களின் வீழ்ச்சிக்குப் பின் தொண்டை மண்டலம் அதன் மூல உறவான எமது மைத்துனனும் மேலை கங்க நாட்டு மன்னனுமான மாவீரன் பூதுகனின் வசம் செல்வதுதான் அறம். அதுவே மரபு. அது மட்டுமன்றி தெற்கே பாண்டிய நாட்டை அடாவடியாக படையெடுத்து கைப்பற்றி அந்த பெருங்குடியை பழங்குடியினர் போல அடிமைப்படுத்தியிருக்கும் உமது மண்ணாசையும் போர்வெறியும் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கிறது. அண்டை நாடுகளை விழுங்கும் உமது அதிகார பசிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாவலந்தீவின் ஒப்புயர்வற்ற தனிப்பெரும் பேரரசாக விளங்கும் எமது இராஷ்டிரகூடர்களோடு பகைமை பாராட்ட துணியும் உமது அதிகார திமரை வேரோடு சாய்க்க நாம் முடிவு செய்துவிட்டோம். உமது கொட்டத்தை அடக்கி ஒட்டுமொத்த சோழ நாட்டையும் எங்கள் இராஷ்டிரகூட பேரரசோடு இணைக்கவே இந்த போர். உமக்கு எமது இறுதி வாய்ப்பு. இராஷ்டிரகூட சக்கரவர்த்தியான எம்மை மரியாதையுடன் தஞ்சைக்கு அழைக்கு சோழர்களின் சிம்மாசனத்தில் எம்மை அமர்த்தி உன் முடிமேல் என் அடி வைத்து என் கானில் அடிபணிந்து கப்பம் செலுத்தினால் இந்த போர் அழைப்பு திரும்ப பெறப்படும். உமது உயிரும் தப்பும். மாறாக உமது இந்த செருக்கால் எம்மை எதிர்க்க துணிந்தால் வரும் கோடையில் தஞ்சை மாநகரம் எமது படைகளால் ஈவிரமன்றி சூறாடப்படும். சோழர்களின் புலிக்கொடி மண்ணில் வீழ்ந்து அங்கு இராஷ்டிரகூடர்களின் வீர கழுகு கொடி பட்டொளி வீசி பறக்கும். இது உறுதி. ஒப்பம் 3ஆம் கிருஷ்ண கண்ணரத்தேவன், இராஷ்டிரகூட சக்கரவர்த்தி, மானியகேதம். ஓலையின் சாராம்சத்தை அறிந்த பராந்தக பேரரசர் கடும் சினமுற்றாலும் போரின் அழைப்பு ஓலை இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவராய் ஆசுவாசம் கொண்டார். அன்பிலாரை நோக்கிய பேரரசர் உடனடியாக அவசர அரசவையை கூட்டும்படி ஆணையிட்டார். நாழிகை முரசு ஒலித்தது. சோழ நாட்டின் முக்கிய தூண்கள் அனைத்தும் அரசவையை நோக்கி விரைந்தன. எல்லை காவலிலிருந்த ராஜாதித்தரும் அரிஞ்சயரும் இரவோடு இரவாக தஞ்சை திரும்பினர். மதுரை பிரதிநிதி உத்தமனும் சோழ ஒற்றற்படை துணைத்தளபதி அனுபமாவும் தனுக்கோடி படையணியிலிருந்த சுந்தர சோழனும் என ஒட்டுமொத்த அரச குடும்பத்தினரும் தஞ்சை வந்து சேர்ந்தனர். சிம்மாசனத்தில் முதுமையிலும் கம்பீரம் குறையாத பராந்தக சோழர் கண்களில் தீர்க்கத்துடன் வீற்றிருந்தார். அவருக்கு வலப்புறம் இளவரசர்களான ராஜாதித்தன், அரிஞ்சயன், சிவபக்திச் சுடரான கண்டராதித்தன் மற்றும் சோழ பாண்டிய பிரதிநிதியாக மதுரையை மீட்டெடுத்த இளைய மகன் உத்தமசீலி ஆகியோர் அமர்ந்திருந்தனர். இடப்புறம் அரசுகுமாரி அனுபமா
தன் சகோதரர்களையும் தந்தையையும் பெருமிதத்தோடு நோக்கியபடி கூர்மையான பார்வையுடன் வீற்றிருந்தாள். அவள் அருகே சுந்தர சோழன் அமர்ந்திருந்தான். அவைக்குக் கீழே பேரமைச்சர் பிரம்மாதிராயர், அவர் மகனும் சோழ ஒற்றற்படை தளபதி அனிருத்தர், பழுவேட்டரையர், விழுப்பரையர், மலையமான், கொடும்பாலோர் வேளிர்குல சிற்றரசர்கள் மற்றும் படைத்தளபதிகள் அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்ற பதைபதைப்புடன் காத்திருந்தனர். சிற்றரசர்களுக்கடுத்து கண்டராதித்தர் மகன் மதுராந்தகன் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை அரசவை மேடையில் அமர்ந்திருந்த சுந்தரனையே நோக்கியிருந்தது. தான் மட்டும் கீழே, எனக்கிருக்கும் அதே உரிமையுடைய அவன் மட்டும் மேலே என்று அவன் மனம் புழுங்கிக் கொண்டிருந்தது. அரங்கமே நிஷப்தத்தில் ஆழ்ந்திருக்க, பேரமைச்சர் பிரம்மராயர் தன் கணீர் என்ற குரலில் கன்னரத்தேவனின் ஓலையை வாசிக்கத் தொடங்கினார். நாவலந்தீவின் முடிசூடா பெரும் மன்னன் கன்னரத்தேவன் விடுத்துக் கொள்ளும் போர் ஓலை என்று தொடங்கி, கோவிந்தனுக்கு அடைக்கலம் தந்தது, தொண்டை மண்டலத்தை உரிமை கோருவது, பாண்டிய நாட்டைப் பிடித்ததை போர் வெறி என்று சாடியது, இறுதியாக கன்னரனை தஞ்சைக்கு வரவழைத்து கப்பம் கட்டக் கேட்டது வரை ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்க வாசிக்க அரசவையின் தட்பவெப்பம் உயர்ந்து கொண்டே போனது. வரும் கோடையில் தஞ்சை மாநகரம் எமது படைகளால் ஈவிரக்கமின்றி சூறாயாடப்படும். சோழர்களின் புலிக்கொடி மண்ணில் வீழ்ந்து கழுகுக்கொடி பறக்கும் என்று அனிருத்தர் வாசித்து முடித்த மறுகணம் அரசவை எரிமலையாய் வெடித்தது. என்ன துணிச்சல் அந்த பதத்தருக்கு என்று முழங்கினார் கொடும்பாலூரார். கப்பம் கேட்கிறானா அந்த கன்னரன்? அவன் தலையைத் துண்டித்து அவன் கபாலத்தில் அவனுக்கு கப்பம் அனுப்புவோம் என்று கர்ஜித்தார் பழுவேட்டரையர். அரசவையில் ஆயுதம் அனுமதி இல்லை என்பதால் ஆயுத சத்தம் தவிர அனைத்து சத்தமும் கேட்டது. அத்தனை பேரும் அவ்வளவு கோபம் கொண்டனர் அந்த போர் அழைப்பு ஓலையால். அரசுகுமாரி அனுபமாவின் கண்களில் கூட அளவிட முடியாத கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது அவையிலிருந்து ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. பொறுங்கள். எழுந்து நின்றவன் பராந்தகரின் இளைய மகன் உத்தமசீலி. சமீபத்தில்தான் மதுரையை மீட்டெடுத்து சோழ பாண்டிய பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருந்த அந்த இளம் புலியின் குரலில் இருந்த ஆளுமை அத்தனை சலசலப்புகளையும் ஒரே நொடியில் அடக்கியது. அவன் தன் தந்தையை நோக்கி மரியாதையுடன் தலைவணங்கிவிட்டு அவையினரை நோக்கித் திரும்பினான். கோபம் நமது பலவீனமல்ல, அது நமது ஆயுதம். ஆனால் அதை எடுத்தெறிந்த வார்த்தைகளில் வீணாக்கக்கூடாது. கண்ணரனின் ஓலை ஒரு அறிவற்றவனின் அகங்கார கூச்சல். அவனது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் சோழத்தின் வாழ் மட்டுமல்ல, நமது அறமும் பதிலளிக்க வேண்டும் என்றான் உத்தமசீலி. அவனது தெளிவான பேச்சைக் கேட்டு பராந்தகரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவையை தன் காந்தப் பார்வையால் அளந்த உத்தமசீலி கண்ணரனின் ஒவ்வொரு வாதத்தையும் தவிடுபொடியாக்கும் விடமாக பேசத் தொடங்கினான். முதலாவதாக, முந்தைய மன்னன் கோவிந்தனுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்ததை கண்ணரன் துரோகம் என்கிறான். கோவிந்தர் என் மைத்துனர், என் அக்காவின் கணவர், இந்த தேசத்தின் மருமகன். ராஷ்டிரகூடத்தின் உண்மையான அரசரான கோவிந்தரை க்ஷத்திரிய தர்மத்திற்கு மாறாக விரட்டி எடுத்ததே பெரும் தவறு. மேலும் உறவினராக சோழத்தின் மருமகனாக நம்மை தேடி வருவோரை காப்பது தமிழனின் மரபு. சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் சதையையே அறுத்துக் கொடுத்த மரபில் வந்தவர்கள் நாம். உரிமை பறிக்கப்பட்ட ஒரு மன்னனுக்கு அடைக்கலம் தருவது நம் இறையாண்மையின் அடையாளம். அதை தடுக்க நினைக்கும் கண்ணரன்தான் தன் அண்ணனையே கொன்ற துரோகி. துரோகிகள் தர்மத்தை பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. இரண்டாவதாக, தொண்டை மண்டல உரிமை. பல்லவர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு அந்த நிலத்தை எம் தாத்தா சோழ பேரரசர் தொண்டை நாடு பரவின ராஜகேசரி ஆதித்த சோழர் தன் வீரத்தாலும் இரத்தத்தாலும் வென்றார். அது சோழர்களின் உரிமை சொத்து. தன் தங்கை ரேவகன்னியை கங்க மன்னன் பூதுகனுக்கு மணம் முடித்துக் கொடுத்ததால் மட்டுமே தொண்டை மண்டலம் அவனுக்கு சொந்தமாகிவிடுமா? அரசுகளும் ஆளுகைக்குட்பட்ட நிலங்களும் வாழ்முனையில் வெல்லப்படுபவையே தவிர மாமனார் வீட்டில் சீதனமாக பெறப்படுபவை அல்ல என்பதை அந்த பூதுகனுக்கும் கண்ணரனுக்கும் நாம் போர்க்களத்தில் புரிய வைப்போம் என்று உத்தமசீலி பேசினான். மூன்றாவதாக, பாண்டிய நாட்டை பிடித்து அங்கு பழங்குடியினரை அடிமைப்படுத்தியதாக கூறுகிறான். பாண்டியர்கள் பழங்குடிகள் அல்ல, அவர்கள் எமக்கு இணையான மூவேந்தர்கள். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையிலான போர் பல நூற்றாண்டுகளாக தொடரும் வீரர்களின் உரிமை போர். நாங்கள் நேருக்கு நேர் மோதி நெஞ்சிலடித்து வெற்றி பெற்றோம். அங்கு நான் சோழ பாண்டிய பிரதிநிதியாக அறத்தின் வழியில் ஆட்சி செய்கிறேனே தவிர அடிமைப்படுத்தி அல்ல.
தென்னகத்தை தமிழ் மொழியால் ஒருங்கிணைக்கத் துடிக்கும் சோழத்தின் தாகத்தை மண்ணாசை என்று குறை கூற வடக்கே இருந்து வந்த மொழிபெயர் தேசத்தானான கண்ணரனுக்கு எந்த தகுதியும் இல்லை. இறுதியாக எம் பேரரசர் ஆளும் தஞ்சைக்கு வந்து அவனை நம் சிம்மாசனத்தில் அமர்த்தி கப்பம் கட்ட வேண்டுமாம் என்று உத்தமசீலி சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அவையெங்கும் பரவியது. சோழன் தன் இறைவனான சிவபெருமானைத் தவிர வேறு யார் காலினும் மண்டியிட மாட்டான். நங்கள் புலிக்கொடி விண்ணை தொடும், அவனது கழுகின் சிறகுகள் எங்கள் வீரர்களின் அம்புகளுக்கு இரையாகும் என்பதை அவனுக்கு தெரிவிப்போம். கோடை வரை காத்திருக்க தேவையில்லை, நாளைக்கே படையெடுத்தாலும் நாங்கள் அதை நிர்மூலமாக்க தயாராகவே உள்ளோம் என்று சொல்லி அமர்ந்தான் பெருமையோடு. உத்தமசீலி பேசி முடித்ததும் அவையில் ஒருமித்த கரவொலியும் போர் முழக்கமும் விண்ணை பிளந்தது. மூத்தவன் ராஜாதித்தன் ஓடி வந்து தன் தம்பியை ஆறத் தழுவிக்கொண்டான். அனுபமா பெருமிதத்தோடு தலையசைத்தாள். எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த பராந்தகர் சோழர் தன் கையை உயர்த்தி அவையை அமைதிப்படுத்தினார். நன்று கூறினாய் என் மகனே. உத்தமசீலியின் வார்த்தைகளே சோழத்தின் ஒட்டுமொத்த குரல் என்று சிம்மக் குரலில் கர்ஜித்தார் பேரரசர். கண்ணரனின் அகங்காரத்திற்கு உடனடியாக பதிலளித்து நம் நிதானத்தை நாம் இழக்க வேண்டாம். வீரம் எவ்வளவு முக்கியமோ விவேகமும் அவ்வளவு முக்கியம். போருக்கான வியூகங்களை நாம் மிக நுணுக்கமாக வகுக்க வேண்டும். அறுவடை முடிந்த கோடையில் போரிடுவதே நம் தமிழர் மரபு. அதுவரைக்கும் நமது வலிமையை உயர்த்துவோம். பேரமைச்சரையும் அவர் மகன் அனிருத்தரையும் பார்த்த பராந்தகர், அமைச்சரே, உத்தமசீலியின் வாதங்களை உள்ளடக்கி சோழத்தின் கௌரவம் சற்றும் குறையாத, அதே சமயம் எதிரியின் நெஞ்சை பிளக்கும் வகையிலான ஒரு பதிலோலையை தயார் செய்யுங்கள். எந்த எல்லையில் நாம் எதிரிகளை சந்திப்பது, படைகளை எப்படி அணிவகுப்பது என்பது குறித்த போர் ஆலோசனைகளை அடுத்த வாரம் நாம் தொடங்குவோம். அதுவரை அரவசை ஒத்திவைக்கப்படுகிறது என்று அறிவித்தார். சிம்மாசனத்திலிருந்து பராந்தகர் எழ, சோழ பேரரசர் பராந்தக தேவருக்கு ஜெயம் என்ற முழக்கம் தஞ்சை அரண்மனையின் கற்களையும் அதிர செய்தது. போர் மேகங்கள் இப்போது தஞ்சையின் வானிலும் காரிருளாய் திரளத் தொடங்கின. காந்தளூர் சாலை. வடக்கே சோழ நாட்டிலும் ராஷ்டிரகூடத்திலும் போர் மேகங்கள் சூழ்ந்து களம் காணும் ஆவேசத்தில் போர் நெருப்பு தகித்து கொண்டிருந்தது. ஆனால் தெற்கே சேர நாட்டின் அமைதியான மலைகளின் மடியில் மற்றொரு பெரும் அரசியல் சூறாவளி மெல்ல மையம் கொள்ளத் தொடங்கியிருந்தது. தன் தாய்மண்ணான மாபெரும் மதுரையை மீட்கும் கனவோடு அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு காயாக நகர்த்திச் செயல்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருந்தான் 13 வயதுச் சிறுவன் வீரநாராயணன். பச்சை பசேலென வானலாகிய மலைகள் சுற்றிலும் அரணாக நிற்க நடுவே அமைந்திருந்தது காந்தளூர் சாலையின் அந்த பிரம்மாண்டமான திறந்த வெளி மண்டபம். இயற்கையின் மடியில் அமைந்திருந்தாலும் அங்கே ஒருவித இராணுவ கட்டுப்பாடும் தெய்வீக அமைதியும் குடிகொண்டிருந்தது. தரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சம்மணமிட்டு அசைவற்று அமர்ந்திருந்தனர். அவர்களின் மூச்சுக்காற்றால் மட்டுமே அந்த மண்டபம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அன்றைய ராஜதந்திர வகுப்பை நடத்தி கொண்டிருந்தவர் முதன்மை ஆச்சாரியர்களில் ஒருவரான சோமன் சுந்தரேஸ்வரன். உடையார்குடியை பூர்வீகமாக கொண்ட பிராமணரான அவர் வேதங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் மட்டுமின்றி ராஜதந்திரத்திலும் ஆயுத பிரயோகங்களிலும் கரை கண்டவர். சோழ தேசத்தில் பிறந்திருந்தாலும் அவரது அறிவாற்றலுக்கு சரியான அங்கீகாரம் அங்கு கிடைக்கவில்லை. மாறாக பல ஆண்டுகளுக்கு முன்பே காந்தளூர் சாலைக்கு வந்து தன் திறமையால் முதன்மை ஆச்சாரியர்களில் ஒருவராக உயர்ந்து நின்றார். அவரது தீர்க்கமான பார்வையும் கணீரென்ற குரலும் அந்த மண்டபத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அவரது ஒவ்வொரு சொல்லிலும் கண்டிப்பும் அசைக்க முடியாத அதிகாரமும் தொனித்தது. ஆச்சாரியருக்கு சற்று பின்னால் அவருக்கு உதவிகள் செய்வதற்காக அவனது 15 வயது மகன் விஸ்வன் கைகட்டி நின்று கொண்டிருந்தான். தந்தையைப் போலவே கூர்மையான கண்களும் எதையும் ஆழமாக பகுத்தாராயும் அறிவு கூர்மையும் கொண்டவன் விஸ்வன். நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே, ஒரு பேரரசு என்பது வெறும் வாழ்பலத்தாலும் யானை படைகளாலும் மட்டும் கட்டமைக்கப்படுவதில்லை. அது கல்வியாலும் வீழாத தர்மத்தாலும் மட்டுமே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஆச்சாரியர் சோமன் சுந்தரேஸ்வரன் முழங்கிக் கொண்டிருந்தார். அவரது உரை மேலும் தொடர்ந்தது. திரிராஜ்ய விவகாரங்களை நீங்கள் கற்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காரல்ல. தென்னகத்தின் சோழ, சேர, பாண்டிய தேசங்களை உள்ளடக்கிய திரிராஜ்யத்தின் வரலாற்றையும் அதன் எதிர்கால அரசர்களை நிர்ணயிக்கும் மாபெரும் சக்தியாக நமது காந்தளூர் சாலைதான் திகழ்கிறது. சேர நாட்டின் சிம்மாசனத்தில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அசுரபலம் பொருந்திய இடத்தில்தான் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். மாணவர்கள் அவர் கூறுவதை இமைக்காமல் மிகுந்த ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு மாணவர் கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு சிறு குரல் வெண்கலமணியோசை போல ஒலித்தது. ஆச்சாரியரே, எனக்கு ஒரு சந்தேகம். ஆயிரக்கணக்கான கண்களும் குரல் வந்த திசையை ஆச்சரியத்தோடு நோக்கின. அங்கே 13 வயது சிறுவனான வீரநாராயணன் சிறிதும் தயக்கமின்றி எழுந்து நின்றான்.
அவனது கண்களில் ஒருவித தீர்க்கம் தெரிந்தது. அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அவனது உற்ற நண்பன் பீதாம்பரகேசவன் இவன் எதற்கு இப்போது வம்பை விலைக்கு வாங்குகிறான் என்பது போல சற்று பதற்றத்தோடு அவனை பார்த்தான். ஆச்சாரியரின் புருவங்கள் சுருங்கின. வகுப்பின் நடுவே எழும் கேள்விகளை அவர் விரும்புபவர் அல்ல. ஆயினும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, "கேள் சிறுவா" என்றார் கம்பீரமாக. "திரிராஜ்ய விவகாரங்கள் என்கிறீர்கள். சேர நாட்டின் அரசரையே தீர்மானிக்கும் அசுரபலம் என்கிறீர்கள். திரிராஜ்ய சிக்கல்களை நாம் தான் தீர்க்க வேண்டும் என்கிறீர்கள். எல்லாமே சரிதான் ஆச்சாரியரே. ஆனால் இந்த சாலையில் சேர நாடும் பாண்டிய நாடும் மட்டும்தானே கல்வி பயில்கிறது. திரிராஜ்யத்தின் மிக முக்கிய ராஜ்யமான சோழ நாட்டு வாரிசுகள் இங்கு பயில்வதில்லையே. அப்படி இருக்கும்போது இது எப்படி திரிராஜ்ய சாலையாகும்?" என்றான் நிதானமாக, ஆனால் அழுத்தம் திருத்தமாக. ஆச்சாரியர் சோமசுந்தரரின் முகம் சட்டென சுருங்கியது. அந்த சிறுவனின் கேள்வி காலத்தின் திரையை கிழித்துக்கொண்டு 30 வருடங்களுக்கு முந்தைய ஒரு கசப்பான நினைவை அவர் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. அன்று சோழப் பேரரசர் பராந்தகரின் தர்பார். சோமசுந்தரரின் தந்தை பேரரசரிடம் சென்று, "அரசே, தென்னிந்திய அரசியலையே நிர்ணயிக்கும் மாபெரும் சக்தி கொண்ட காந்தளூர் சாலையை நாமும் ஆதரிக்க வேண்டும். நமது சோழ அரச வாரிசுகளையும் அங்கே கற்க அனுப்ப வேண்டும்" என்று மிகுந்த நம்பிக்கையோடு கோரிக்கை வைத்தார். ஆனால் பராந்தகர், "அதெல்லாம் முடியாது. ஒரு கல்விக்கூடம் நமது நாட்டு அரசியலை தீர்மானிப்பதை நான் ஒருபோதும் ஏற்கவும் மாட்டேன், அதை நான் அங்கீகரிக்கவும் மாட்டேன்" என்று முகத்தில் அடித்தாற்போல சொல்லிய நிகழ்வு அவர் மனக்கண்ணில் நிழலாடியது. எத்தனை முறை கூறியும் சோழர்கள் மட்டுமல்ல, அவர்களின் சிற்றரசர்கள் கூட இந்த காந்தளூர் சாலையை ஆதரிக்கவில்லை என்ற உண்மை மீண்டும் அவருக்கு சுட்டது. அந்த அவமானம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் வலியை தந்தது. தம் உணர்ச்சிகளை மறைத்துக்கொண்டு சிறுவனை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தார் ஆச்சாரியர். ஆனால் வீரநாராயணன் விடுவதாக இல்லை. அவன் மேலும் கூர்மையாக தொடர்ந்தான். "ஆச்சாரியரே, கல்விக்கும் தருமத்திற்கும் தென்னகத்திலேயே ஈடில்லா இடமாக இந்த காந்தளூர் சாலை திகழ்கிறது என்று பெருமையோடு கூறுகிறீர்கள். நாங்களும் அதை முழுமையாக நம்பித்தான் இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் சோழ தேசத்தை ஆளும் அரச குடும்பத்து வாரிசுகள் யாரும் ஏன் இங்கு வந்து கல்வி பயில்வதில்லை? போனால் போகட்டும், சோழ நாட்டின் சிற்றரச வாரிசுகள் கூட வருவதில்லையே. உங்கள் அறிவை விட, உங்கள் கல்வியை விட அவர்களின் தற்பெருமை பெரியதா? அல்லது இந்த காந்தளூர் சாலையை விட சோழ நாட்டின் சாதாரண குருகுலங்கள் மேலானவையா?" மண்டபத்தில் மயான அமைதி நிலவியது. வீசும் காற்றின் சத்தம் கூட அப்போது பலமாக கேட்டது. வீரநாராயணனின் இந்த கேள்வி வெறும் அறியாமையால் கேட்கப்பட்டதல்ல. அது ஆச்சாரியர்களின் அடிமனதில் பல ஆண்டுகளாக உறங்கிக் கிடந்த கோபத்தின் மீது திட்டமிட்டு வீசப்பட்ட பெரும் கல் என்பதை சிலர் உணரத் தொடங்கினர். ஆச்சாரியர் சோமசுந்தரேஸ்வரனின் முகம் இறுகி பாறையானது. சோழர்கள் காந்தளூர் சாலையை துச்சமாக மதிப்பது ஒட்டுமொத்த ஆச்சாரியர்கள் மத்தியிலும் நீண்ட காலமாக இருக்கும் குமுறல். அதிலும் உடையார்குடியை சேர்ந்த தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன்னுடைய அபாரமான திறமைக்கும் சோழ அரசவை போதிய மரியாதை அளிக்கவில்லை என்ற தனிப்பட்ட வலியும் அவருக்குள் எரிந்து கொண்டிருந்தது. ஆச்சாரியர் தன் கோபத்தை மாணவர்களுக்கு முன்னால் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்டு, "காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் சிறுவா, அமர்" என்று மட்டும் சுருக்கமாக கூறினார். ஆனால் அவர் வார்த்தைகளில் இருந்த இறுக்கத்தையும் மீறி அவர் கண்களில் தெரிந்த அந்த மெல்லிய திருப்தியை நாராயணன் கவனிக்கத் தவறவில்லை. தான் வீசிய அம்பு சரியாக இலக்கை தாக்கிவிட்டது. ஆச்சாரியரின் உள்ளே உறங்கிக் கிடந்த சோழ எதிர்ப்பை உசுப்பிவிட்டு விட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் உதட்டோரம் ஒரு மெல்லிய வெற்றிப் புன்னகை பூத்தது. ஆச்சாரியருக்கு பின்னால் நின்றிருந்த விஸ்வன் அந்த சிறுவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆச்சாரியரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஒரு தேசத்தின் அரசியலையே கேள்வி கேட்கும் அவனது வயதுக்கு மீறிய அந்த துணிச்சல் விஸ்வனை கவர்ந்தது. "யார் இந்த சிறுவன்?" என்ற கேள்வி அவன் மனதுக்குள் ஓடியது. விஸ்வனுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் அதே கேள்விதான். காந்தளூர் சாலைக்குள் யாரும் தங்கள் பின்புலத்தையோ அடையாளத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது என்கிற கடுமையான விதி இருந்தது. அதையும் தாண்டி பீதாம்பரகேசவனின் அருகிலிருந்த நண்பர்கள் பொறுமையிழந்து, "இவன் யார்? யார் இவன்?" என்று முணுமுணுக்கத் தொடங்கினர். பீதாம்பரகேசவன் சற்று தயங்கினான். "இவன் என் நண்பன் வீரநாராயணன்" என்று சமாளிக்க பார்த்தான். "அவன் பெயரை கேட்கலை நாங்க. அவனது குலம் என்ன? இந்த அளவுக்கு ராஜதந்திரமும் நெஞ்செழுத்தமும் கொண்டிருக்கிறானே, பிராமணலா இல்லை சத்திரியனா?"
என்று ஒருவன் விடாப்பிடியாக கேட்டான். மேலும் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்த கேசவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆச்சாரியரின் காதுகளில் விழாதவாறு குரலை தாழ்த்தி, ஆனால் வார்த்தைகளில் ஒரு மாபெரும் பெருமிதம் பொங்க மெல்ல சொன்னான். வீரகேரளன் வீரபாண்டியரின் திருமகன், மாமதுரையை ஆழப்போகும் பாண்டியர்களின் பட்டத்து இளவரசன் வீரநாராயணன். கேட்டவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து புருவமுயர்த்தினர். அவர்கள் அறியாமலேயே அவர் விழிகள் அந்த 13 வயது சிறுவனை ஒரு மாமன்னனை பார்ப்பது போன்ற மரியாதையுடன் நோக்கின. தொடரும்.